Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு ஒரு instant பன் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு உளுந்தம் பருப்புலாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் அரிசி ரவெல்லாம் சேர்க்கலை, ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவு பாசிப்பருப்பு எடுக்கமோ அதே அளவில் பாதி அளவு உளுந்தம்பருப்பு எடுக்கணும். எந்த கப் மெஷர்மெண்ட்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை ஒரு 2-3 நேரம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். நமக்கு இப்போ நல்லாவே ஊறி வந்துட்டு பருப்பெல்லாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 2 பேட்சாக தான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்சில் பருப்பு சேர்த்துட்டு சின்ன துண்டு இஞ்சி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு நல்ல மிளகு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நல்ல மிளகு பதிலாக பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச வத்தல் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தேவைக்கு தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் இங்கே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது போல் நல்ல பேஸ்ட்டாக அரைப்பட்டு வரணும். இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம 2வது பேட்சும் அரைச்சி எடுத்துக்கலாம். 2வது பேட்ச் அரைக்கும் போது நம்ம இதில் இஞ்சி நல்ல மிளகுலாம் சேர்க்க வேண்டாம். இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி மாற்றி வச்சுருந்தோம்ல அதே பாத்திரத்துலேயே சேர்த்துக்கலாம். கூடவே மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூடவே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவு பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவில் கோதுமை மாவு எடுக்கணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தாக கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுக்கணும். இது போல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். மாவு இது போல் கொஞ்சம் திக்கான பதத்தில் தான் நமக்கு இருக்கணும். அடுத்ததாக இது கூடவே ஓரளவு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே மீடியம் சைஸில் ஒரு கேரட் துருவி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போவும் நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நமக்கு தண்ணியோட அளவு கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பதத்தில் தான் நமக்கு மாவு இருக்கணும். இது போல் நல்லா மாவோடு சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து எடுக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற இந்த பேக்கிங் சோடா நல்லா அந்த மாவோடு சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ மாவு ரெடி. இப்போ நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம். நான் இங்கே ஆப்பச்சட்டி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பொரிக்கும் சட்டி கூட எடுத்துக்கலாம். இல்லை நம்ம தாளிக்கிறதுக்கு சின்ன சட்டி வச்சுருப்போம்ல அதில் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு கூடவே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப விரிச்சுலாம் எடுக்கக்கூடாது. நம்ம இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சே தான் வேக வச்சு எடுக்கணும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம இதை மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதை மறுபடியும் திருப்பி போட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு 2 பக்கம் வெந்து வரணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா 2 பக்கமே நல்லா வெந்து வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான ஒரு பன் தோசை. இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நிறைய வெரைட்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் என் ஸ்க்ரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் கூட எதுவும் வைக்கணும்னு அவசியம் எதுவும் இல்லை. நான் இங்கே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள். நான் இப்போ ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.